ஹலோ டியூட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் டெவில் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பென் 10 அன்லிமிட்டட் ஏலியன். என்ன பென் 10 அன்லிமிட்டட்? அதாவது பென் 10னாலே உங்களுக்கு பென் 10ஓட வாட்ச், அந்த ஏலியன்ஸ், அந்த மெமரிஸ்லாம் நிறையா இருக்கும். அதாவது நம்ம கோல்டன் மெமரிஸ்னால் நம்ம வானத்தை பார்க்காத நாள் கிடையாது, நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்ச் கிடைக்காத ஒரு நாள் இருக்குமா அப்படின்ற ஒரு நாள் நிறைய பேருங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, நல்ல ஒரு பென் 10 கேம் விளாட்ணுமே, அது எப்படி விளாட்றதுன்ட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த ஒரு கேம் இறக்கி இப்போ நான் உங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை எப்படி நம்ம ஃபோனில் இறக்குறதுன்ட்டு இந்த பென் 10 முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேம் எப்படி இறக்குறது, அதாவது நீங்கள் 1 by 1 பார்த்தீங்கன்னா நான் 1 by 1 உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ நான் கடைசி பார்ட்டு இல்லை நடுவில் இந்த பார்ட்டு நடுவில் எப்படி இருக்கிறதுன்னு நான் நடுவில் சொல்லுவேன். அதனால் இந்த கேம் ப்ளே ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 லைக் எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே நம்ம ஒரு ஹைப் பண்ணுற அந்த ஹைப் பட்டனை கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்து நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீடியோவில் போக போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய இன்ட்ரோவை பார்த்துருங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ட்ரோவும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் பார்த்துருங்கண்ணா. ஓகேங்களா? இந்த கேம் எப்படி சொல்கிறது, இந்த கேம்ன்று நம்ம பென் 10 நம்ம பென் 10 வச்சு மட்டும்தான் நம்ம ஆட போகிறோம். ஏன்னா நம்ம சிங்கிள் மட்டும்தான், மல்டி பிளேயர் கேம் கூட கிடையாது இது. அது மட்டும் இல்லாமல் இதில் 4 பேர்கிட்ட ஆடிக்க முடியும். உங்களுக்கு டெமோ காட்டுற ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்துக்கோங்க, 4 பேர் ஆடிக்கலாம். இதில் ஒரு இதுக்கும் ஒரு இது இருக்குது. இது ஆல்ரெடி ஆடின 3 பேர். இப்போ நான் ஆட போகிறேன். மெயினாகவே இது என் தம்பி ஒரு லெவல் முடிச்சிட்ருக்கான். ஓகே, ஆல்ரெடி ஒன்று ஃபுல்லாகவும் முடிஞ்சிருச்சு. நான் இந்த கேம் நல்லா இருக்குன்னு பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு கேமு. கேம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கடைசி வரைக்கும் இந்த கேம் எப்படி கொண்டு போகிறோம், இந்த கேமோட ஸ்டோரி என்ன, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேமோட ஸ்டோரியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேம் அதாவது நம்மளோட பேர் என்ன வைக்க போகிறோன்னா பிடிஜின்னு வைக்க போகிறோம். அது பிளாக் டெவில் கேமிங்க்கு பிடிஜி. ஓகே, பிடிஜி. ஓகே கைஸ், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கேம் நியூ கேம். ஓகே, ஆடலாம். ஓகே கைஸ், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னடான்ட்டு. இப்போ நம்ம குவன்னோ நம்ம கெவின் 11 அதாவது சண்டை போட்டிருக்காங்க. அப்போ பென் 10 வாட்ச் வேலை செய்யலை. நம்ம தலைவனோட வாட்ச் எப்பவுமே வேலை செய்ய அந்த மாதிரி நம்ம இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பென் 10 பிக்கஸ்ட் ஃபேன் நம்பர் 1 ஃபேன் அவன் பென் 10க்கு கொடுக்க பார்க்குறான். உலகமே என் கையில் தான். அவங்க அம்மா பென்னி ரெடின்றாங்க, சாப்பாடு ரெடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உலகமே என் கையில் தான் இருக்குது, காப்பாற்றுறது என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் தனியவன். ஸோ அதான் பென் 10 பிக்கப் ஆகலை. நம்ம உள்ளே போவோம். அதே மாதிரி இந்த கேமோட ஸ்டோரி அதாவது ஒரு இங்கிலீஷ்லலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது வாய்ஸ் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட்
புரியும். ஆனால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஐ மீன் நான் ஃபுல்லாக போட்டுறேன், அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றத போட்டு என்னால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். பிகாஸ் இந்த கேம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க போயிடலாம். ஓகே, இந்த மாதிரி நடுவில் பேசுகிறது தான் கைஸ் ரொம்ப தலைவலிக்கும். என்ன நான் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி விளாட்ன கேம் தானே அப்படின்றதுனா உங்க கூட சேர்ந்து நானும் புதுசாக விளாட்ற மாதிரி விளாட்றேன். ஓகேங்களா? ஓகே, அப்பா அடி நல்லா இருக்குல்ல கைஸ் அடிக்கிறதுக்கு. இது ஆனாரா பார்த்து நல்லா இருக்கு ப்ரோ. 3 டைம்ஸ் அடித்தா காம்போவான். 1 2 என்ன அதுக்குள்ளேயே போயிட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. ஐ மீன் இந்த கேம் எப்படி நம்ம இருக்கிறது உங்களுக்கு தெரிலனா நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. பிஎஸ்பின்னு ஒரு எமுலேட்டர் எடுங்க, பிபிஎஸ்எஸ்பிபி அந்த எமுலேட்டர் ஃபஸ்ட்டு இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிப் ஃபைல் டவுன்லோடர், அதாவது ஜெட்டாக இருக்கும் பச்சை கலரில், அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும் எப்படி விளாட்றதுன்ட்டு. நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி ஒரு ஐடியா சொல்லிட்டீங்கன்னா என் வீடியோ பார்க்க முடியலையே. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காட் ஆஃப் வார் கேம்லாம் விளாட்லாம். காட் ஆஃப் வார், பிளாக் மீட் உட்காங், நிறைய கேம்ஸ் விளாட்லாங்க இதில். அதுக்கு ஸ்டோரேஜ் இருக்கணும் ஃபோனில். அதனால் பிளாக் மீட் உட்காங்க இருக்கலான்னு பார்த்து ஸ்டோரேஜ் இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா நான் அது இறக்கி கூட போட்டிருப்பேன். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இந்த பென்டன் கேம் ஆடலாம். ஓகேங்களா? இந்த கேமு நான் 1.5 GB இருக்கும் கைஸ். அன்லிமிட்டட் நெட்டு போட்டு இறக்கிக்கோங்க. இதில் நான் கலர் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்காம அப்படியே ஆடினுக்கிறேன். கலர் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து அப்படியே ரியலாக இருக்கும். கலர் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கல. ஓகே, எம்மாங்க சார் வச்சு அடிக்க சொல்கிறாங்க. என் பிளேஸுக்கு ஏன்டா வந்து நீ வந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாட்டி ஒன்று விட மாட்டேன்றான். அப்பா ஐயோ, எப்படி தான் சொல்கிறது? அல்டிமேட் சொல்கிறான் அப்பா. ஓகேங்க, கேமில் நிறைய இருக்குது, உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய ஃபைட் இருக்குது, நல்லா ஃபைட்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபைட்லாம் டம்மி பாபா அதெல்லாம் நானே கட் பண்ணிவிடுவேன். இந்த ஃபைட்டோட அவ்வளோதான், நான் கட் பண்ணிவிடுவேன். இந்த ஃபைட்டோட இதான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இந்த டம்மி பாபா ஃபைட்டு, இதெல்லாம் ஒரு ஃபைட்டுன்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் எதுக்கு இந்த ஃபைட்டு காட்டுறேன்னா, உங்களுக்கு இம்மாங்காசோரோட ஃபைட்டு, அதாவது அல்டிமேட் இம்மாங்காசோரோட ஃபைட்டு இது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது காட்டுறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்கில்லுக்கு ஒரு இது இருக்குது. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நான் அப்புறமா என்னன்னு தெரில, இன்னும் 2 நான் பார்க்கவே இல்லை. சரி விடுங்க. நான் ஐயோ இது இல்லை இதுரா. ஓகே, இப்போ நம்ம மேலே போனோம். இன்னும் இந்த வீடியோக்கு யாருமே லைக் பண்ணல தானே? சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. லைக் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். ஒரு லைக், எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் ஒருத்தர் ரெகுலராக பார்த்தாலும் எனக்கு கவலையே இல்லை. அவராவது பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக வீடியோ ஒருத்தர் டெய்லி ஒருத்தராவது பார்த்தீங்கன்னா கூட பரவாயில்ல. யாரும் டெய்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கவலையே இல்லை கைஸ். உங்களுக்காகவே நான் இதை வந்து அந்த ஒருத்தருக்காகவாவது நான் இந்த கேம் ப்ளே வீடியோ போடுவேன். அவரும் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவரும் என் சப்ஸ்கிரைபர், அவரும் பார்க்கணுன்ட்டு நான் போடுவேன் கைஸ். ஒருத்தராக 2 பேரா எத்தனை பேர் இருந்தாலும்
ஒருத்தராக இருந்தாலும் சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு அது ரெகுலராக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுவேன். ரெகுலராக வீடியோ போடுவேன். ஐ மீன் ஒரு சில டைமில் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியாது. இந்த வாட்டி நான் ரெகுலராக வீடியோ போட்டுருவேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரெகுலராக வீடியோ வராது கைஸ், பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் 20 நாள் கிட்ட தான் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். அதை அடுத்து நடுவில் தான் வீடியோ போடுறேன் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை அங்கே தள்ளி வைக்கணுமா? இப்போது சேவ் பாயிண்ட் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சு இந்த பார்ட்டை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டில் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக முடிச்சிடலாம். கேமோட சவுண்ட் நல்லா இருக்குல்ல கைஸ்? இந்த ஈகோ ஃபார்ம் ஆர்மட்ஸ் சவுண்டு இமோங்காசா. ஓகே, ஓ இல்லை இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, சாரி. அது இதுக்குள்ளே போகணும். நான் அதை கவனிக்கவே இல்லை கைஸ். நீங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு வேறு எதுவும் யோசனையில் விட்டுட்டேன். உங்களுக்கு இது வரைக்கும் கேம் பிளே பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி பென்டன் யார் யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அப்படி நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் எல்லாருக்கும் பென்டன் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. இது நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க், இந்த ஒரு வீடியோக்காக நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் கைஸ், ஓகேங்களா? அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் நிறையா இதுலாம் இருக்குது. இப்போ அடிக்கும் போது நம்ம இப்படி பண்ணிடணுமா? ஓகே, சூப்பரு. ஓ சூப்பர் கைஸ், உங்களை அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஓகே கைஸ், அவங்கள அடித்து முடிச்சிட்டேன் நான், ஓகேங்களா? அடித்து முடிச்சியாச்சு. இப்போ வாங்க நம்ம கேம் பிளேக்கு போய்க்கலாம். அவங்க கிடக்குறாங்க. ஓகே, சப்ப மேட்ரு கைஸ். நீங்கள் வேறு இந்த வீடியோ லென்த்து கம்மியாக இருந்தாலும் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்த தடவை 20 நிமிஷம் கூட வீடியோ போடுறேன், கவலையே பட வேணாம். உங்களுக்கு 20 நிமிஷம் வீடியோ வேணுமா, 10 நிமிஷம் வீடியோ வேணுமா, இது எத்தனை பார்ட் வேணும், ஒரு சாப்டர் எத்தனை பார்ட் வேணும், இல்லை ஒரு சாப்டர் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஒரு சாப்டர் முடிகிற வரைக்கும் நான் போடுவேன், கவலையே படாதீங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், ஒரு சாப்டர் முடிகிற வரைக்கும் நான் போடுவேன். ஆனால் இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க்குன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கில் இது பண்ணி முடிக்கிறதுக்கு. என்ன கார்டு? ஓகே சேவ் பண்ணிட்டு நான் போயிடுறேன். சேவ் பண்ணிட்டு இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். ஓகே, கொடுக்குமா? ஓகே கைஸ், இந்த கேம் பிளே சேவ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் எனக்காக பார்த்து நிறைய டியூட்ஸ் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், பாய்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. இனிமேல் இந்த மாதிரி கேம்ஸ் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு PS5 PPSல எப்படி கேம் இருக்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கன்ஃபார்ம் நான் கேளுங்க, அதுக்கும் நான் எப்படியாவது நான் ரெடி பண்ண பார்க்குறேன். இந்த கேம் ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு, பரவாயில்ல, உங்களுக்காக 10 நிமிஷம் போட்டுருங்க. இதுவே நீங்கள் எவ்வளோ நேரம் போடணும், ஒரு அரை மணி நேரம் போடுங்க, ஒரு 20 மினிட்ஸ் போடுங்கன்னு கேட்டால் கூட நான் போடுவேன். ஓகே, ரொம்ப தேங்க்யூ டியூட்ஸ், அண்ட் ரொம்ப தேங்க்யூ அண்ட் காய்ஸ், அண்ட் லவ் யூ ஆல். பாய்.